நெல்லை மாவட்டம் மானூர் அருகே உள்ள கம்மாளங்குளம் மேல காலனி தெருவை சேர்ந்த பிச்சையா என்பவரின் மகனும் டிரைவருமான பெருமாள் 50 தனது மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 5 ஆண்டுகளாக அவரை பிரிந்து தனியாக வசித்து வந்த நிலையில் சேதுராயன்புதூரை சேர்ந்த திருமணமான ஒரு பெண்ணுடன் கடந்த 10 ஆண்டுகளாக கள்ள தொடர்பில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. குண்டாஸ் சட்டத்தின் கீழ் கைதாகி சில மாதங்களுக்கு முன்புதான் சிறையிலிருந்து வெளியே வந்த அந்த பெண்ணின் மகனான சுதர்சன் 24 தனது தாய்க்கும் பெருமாளுக்கும் இடையிலான இந்த தகாத உறவை அறிந்து அவரை பலமுறை நேரில் சந்தித்து கண்டித்த போதிலும் பெருமாள் அதை பொருட்படுத்தவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த சுதர்சன் நேற்று மதியம் பெருமாளின் வீட்டிற்கு அரிவாளுடன் சென்று அவருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு பெருமாளின் தலை, கண், கழுத்து உள்ளிட்ட இடங்களில் சரமாரியாக வெட்டியதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். கொலையை அரங்கேற்றிய பின்னர் பெருமாளின் தம்பி மனைவிக்கு செல்போனில் தொடர்பு கொண்ட சுதர்சன் பெருமாளை கொன்றுவிட்டதாக கூறி இணைப்பை துண்டித்துள்ளார். இந்த தகவலை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவர் தனது கணவர் ரமேஷிடம் தெரிவிக்கவே அவர் உடனே மானூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். அதன் பேரில் விரைந்து வந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றபோது கொலையாளி வீட்டை பூட்டிவிட்டு தப்பியது தெரியவந்தது. இதையடுத்து வீட்டின் கதவை உடைத்து பெருமாளின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் இந்த சம்பவம் குறித்து வழக்குப் பதிவு செய்து கொலையாளியான சுதர்சனை கைது செய்தனர்.